கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 34, 35 ஆகிய வசனங்கள். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வேத பகுதியை உங்கள் அநேகர் நீங்கள் வாசித்திருப்பீங்க. இந்த பகுதியை குறித்து எப்பயுமே நமக்கு ஒரு கேள்வி நான் நம்புகிறேன், இதை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எப்தா செய்தது சரியா தவறா? உண்மையில பலி கொடுத்துருக்கணுமா, கொடுத்துருக்க கூடாதா? அநியாயமாக இப்படி விண்ணப்பம் பண்ணி ஒரு மகளை இழந்துட்டாரேன்னு சொல்லி ஒரு உணர்வு நமக்கு வந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த வார்த்தையை, இந்த பகுதியை வாசிக்காதவங்களுக்காக நான் சுருக்கமாக இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்தா என்கிற ஒரு மனுஷர் இருக்கிறார். அவர் ஒரு நியாயாதிபதி. இப்போ அவர் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும். அம்மோனியர்களுக்கு விரோதமாக அவர் யுத்தம் செய்ய புறப்படுகிறார். அவர் போய் யுத்தம் செய்து ரிட்டர்ன் வரும்பொழுது தன் வீட்டு வாசல்ல இருந்து தனக்கு எதிர்கொண்டு வருகிறது எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கு தகன பலியாக, அதாவது முற்றிலும் வெட்டி எரித்து பலி செலுத்தி விடுவேன் என்று சொல்லி எப்தா ஒரு பொருத்தனையை ஏறெடுக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இப்ப எப்தா யுத்தத்திலே ஜெயித்தவராக ரிட்டர்ன் வரும்பொழுது அவருக்கு ஒரே மகள் இருக்கிறா. மகன்கள் யாரும் கிடையாது, வேற மகள்கள் கிடையாது, ஒரே மகள் இருக்கிறா. அந்த ஒரு மகள் தன் தகப்பனுடைய வெற்றியை பாராட்டும்படி தகப்பனுக்காக வீட்டிலிருந்து எதிர்கொண்டு வரும் பொழுது எப்தாவுக்கு அது மகிழ்ச்சியாக இல்லாம அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, வீட்டு வாசல்ல இப்ப எப்தா ஜெயத்தோட வரும்பொழுதே வீட்டு வாசலையே பார்த்திருப்பார். ஏன்னா கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கேன், வாசல்ல இருந்து எது வருதோ அது கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப வீட்டு வாசல்ல இருந்து மகள் வரும்பொழுது எப்தா தாங்க முடியாம அவருடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுகிறத நீங்க பார்க்க முடியும். எப்தா தன் மகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாருமா, வாயை திறந்து கர்த்தர்கிட்ட பொருத்தனை செய்துட்டமா, அதை மாற்ற முடியாதுமா அப்படின்னு. உடனே மகா என்ன சொல்றானா, சரிங்கப்பா நீங்க பொருத்தனை நிறைவேற்றுங்க, எனக்கு ஒரு 2 months டைம் கொடுங்க, நான் போய் என் தோழிகளோட துக்கம் கொண்டாடிட்டு வந்து நீங்க சொன்னபடியே நான் கர்த்தருக்காக மறிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஸோ அதே போல 2 months ஆகுது, எப்தா தன் மகளை கர்த்தருக்கு அப்படியே பலி செலுத்துகிறதை நீங்க பார்க்க முடியும். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்தாவின் இந்த செய்கை சரியானதா தவறானதா? அப்படி சரின்னு நீங்க சொல்வீங்களானா தேவன் மனுஷ பலியை ஏற்கிறாரா? தவறுன்னு நீங்க சொல்வீங்களானா ஏன் எப்தா அநியாயமா தன் பிள்ளையை இப்படி ஒப்பு கொடுத்தார்? அதற்கான விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பா தேவன் மனுஷ பலிகளை ஏற்கிறவர் அல்ல. மிருக பலிகள் அவருக்கு செலுத்தப்பட்டது ஒரு காலத்தில். ஆனா அது கூட தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் ஜீவனையே கொடுத்த போது அதற்கெல்லாம் கூட முற்றுப்புள்ளி வைத்துட்டார். இப்போ இந்த காலகட்டத்தில் தேவன் இயேசுவின் மரணத்திற்கு அப்புறம், மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் தேவன் எந்த ஆடு மாடுகளையும் பலியாக கேட்பதில்லை. எந்த மிருக பலிகளையும் மனுஷ பலிகளையும் தேவன் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. மனுஷ பலிகளை ஆரம்பத்திலிருந்தே அவர் கேட்டதும் இல்லை, ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிற்பாடு மிருக பலிகளையும் கர்த்தர் கேட்கவில்லை. அப்படின்னா எப்தாவின் காரியம் என்ன? ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, எப்தா ஃபஸ்ட்டு டைம் அந்த பொருத்தனையை ஏறெடுக்கும் பொழுது எமோஷ்னலாக ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்கிறார். அவருடைய உணர்வுகளை அவருக்கு கட்டுப்படுத்த முடியல. அப்படி என்ன உணர்வு எப்தாவுக்கு இருந்தது? இந்த எப்தா எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். திடீர்னு ஒரு நாள் சகோதரர்கள் எல்லாரும் வந்து, நீ தாண்டா எனக்கு தலைவன், எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துறா அப்படின்னு சொல்லும் பொழுது எப்தாவுக்கு என்ன மனநிலை இருந்திருக்கும் தெரியுங்களா? பா, யாருக்கு முன்னாடிலாம் ரொம்ப அசிங்கப்பட்டனோ அவங்களுக்கு முன்னாடிலாம் கர்த்தர் என்னை ரொம்ப உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு போறார் பாருங்க. அந்த சந்தோஷத்துல தான் இப்படி ஒரு பொருத்தனை எடுக்கிறார். என்ன பொருத்தனை? வீட்டு வாசல்ல இருந்து எது வந்தாலும் உங்களுக்கு நான் பலி கொடுப்பேன்னு. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. வீட்டு வாசலுக்குள்ள இருந்து ஆடு மாடாங்க வெளியே வரும். ஆடு மாடெல்லாம் நம்ம தொட்டியில கட்டியிருப்போம், அதுக்குன்னு இருக்கிற இடத்துல கட்டி வச்சிருப்போம். கரெக்டுங்களா? அதை ஒன்று நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வரக்கூடிய அளவுக்கு ஆடு மாடுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறது இல்லையே, அப்படி அது வைக்க போறது இல்லையே. அப்ப எப்தாவின் பொருத்தனை அவர் ஏறெடுத்த விதமே தவறு. அந்த மாதிரி ஒரு தவறான பொருத்தனை ஏறெடுக்க காரணம் என்ன? அவருக்குள்ள இருந்த அதீத மகிழ்ச்சி, அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் அவரை அப்படி ஒரு தவறான பொருத்தனையை கர்த்தருக்காக ஏறெடுக்க வச்சிருச்சு. சரி, இப்போ எப்தா ரிட்டர்ன் வரும்போது தன் மகளை பார்த்ததும் அதிர்ந்து போகிறார். இப்ப மகளை பலி கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது உச்சக்கட்ட சோகத்துக்குள்ள கடந்து போகிறார். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒருவேளை வீட்டு வாசல்ல எப்தாவின் மகள் வெளியே வராம ஒரு
ஒரு பூனை வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இல்ல ஒரு கழுதை வெளிய வருதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். கோவேறு கழுதைகள்லாம் அவங்க நெறைய வச்சிருப்பாங்கல்ல. ஆடு, மாடுகள விட அதிகமா கோவேறு கழுதைகள் எல்லாம் அவங்க வெளியேற பெற்றத பார்ப்பாங்க. அப்படி ஏதோ ஒண்ணு வெளிய வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்தா கர்த்தருக்கு பூனைய பலி செலுத்த முடியுமா? நாயையோ, கழுதையோ பலி செலுத்த முடியுமா? அப்ப என்ன பண்ணியிருப்பாருங்க, உடனே நியாயப்பிரமாணத்தை எடுத்து, வேத புத்தகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்திருப்பார். கண்டிப்பா வழி கிடைச்சிருக்கும். என்ன வழி? இந்த மாதிரியான மிருக ஜீவன்களின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டை கொண்டு மீட்டுக் கொள்ளணும், ஒரு காளையை கொண்டு மீட்டுக் கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஸோ என்ன பண்ணியிருப்பாரு, வேற ஏதாவது மிருகங்கள் வந்திருந்துச்சுன்னா, அசுத்த மிருகங்கள், அந்த அசுத்த மிருகங்கள சுத்த மிருகத்தை கொண்டு மீட்டிருப்பார். மீட்டு அதை பலியாக செலுத்தியிருப்பார். கரெக்ட்டுங்களா? அப்ப மகளை மட்டும் ஏங்க எப்தா பலியாக செலுத்தணும்? எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ்க்கு போனார் பாருங்க. உச்சக்கட்ட சோகத்துக்கு போனார் பாருங்க. அதுல எப்தாவுக்கு கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கணுன்ற எண்ணமே மறந்து போயிடுச்சு. நீங்க எப்தாவை குறித்து இந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் முழுக்க வாசித்தீங்கன்னா, ஒவ்வொரு காரியத்திற்கும் மிஸ்பாவுல போய் கர்த்தர்கிட்ட விசாரிக்கிற பழக்கம் உடையவர். இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அம்மோனியர்களுக்கு அந்த யூதர்கள் இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரிய ஃபுல்லா சொல்லி காட்டுறார். அப்படின்னா வேதத்தோட நல்ல பழக்கமுடைய நபர் இந்த எப்தா. அவருக்கு ஏங்க யோசிக்க முடியல? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கை பலியாக கேட்டார். ஆனா ஈசாக்க பலி கொடுக்க விடல. அப்படின்னா தேவன் மனுஷ பலிகளை ஏற்கிறவர் இல்லன்றது எப்தாவால புரிஞ்சிக்க முடியல பாருங்களேன். அதே போல இந்த மகளை மீட்டு கொள்ளுவதற்கு வேதத்துல வழி இருக்கு. நான் மிருக ஜீவன்கள்ல ஆடு மாடு எதையாவது கொடுத்து என் மகளை மீட்டு கொள்ள முடியும் என்பதையும் எப்தாவால யோசிக்க முடியல. இந்த 2 காரியங்களும் எப்தாவால யோசிக்க முடியாம போனதுக்கான காரணம் அவருடைய உச்சக்கட்டமான சோகமும் துயரமும் தாங்க. பாருங்க, நெறைய சமயத்துல இந்த மாதிரி சோகத்திலயும், துயரத்திலயும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, நம்ம எடுக்கிற முடிவுகள் எப்பயுமே தவறாக இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் உணர்த்தப்பட்டது சொல்றேன் பாருங்க. எப்தா தன் மகள் எதிர்கொண்டு வந்த அந்த இன்சிடென்ட்டோட கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 2 மாசம் டைம் இருக்கு தன் மகளை பலி கொடுப்பதற்கு எப்தாவுக்கு. அந்த 2 மாசம் அளவும் எப்தா கர்த்தர் சமூகத்துல ஒரு நாள் கூட போய் கர்த்தரிடத்துல விசாரிக்கவே இல்ல. என் மகள பலி கொடுக்கட்டுமா ஆண்டவரே, வேற வழியே இல்லையா? இந்த துயரத்த என்னால தாங்கவே முடியல. தான் மனச ஓப்பன் பண்ணவே இல்ல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு பலி கொடுத்தாகணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நான் துக்கம் கொண்டாடுறேன். அவரும் சேர்ந்து துக்கம் கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாரே தவிர, கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கவே இல்ல. அதனால தான் எப்தா தன் மகளை பறி கொடுத்தார். அவர் பலி கொடுக்கல, பறி கொடுத்தார். அவர் அநியாயமா மகள கொன்னுட்டார். அவரே கொன்னுட்டார். அதுதான் நடந்துச்சு. கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளவே இல்ல. ஒருவேளை கர்த்தர் பலியை ஏற்றுக்கொண்டார்னு எப்தா நினைத்து திருப்தி ஆகியிருக்கலாம். கர்த்தர் அதை கேட்கவும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்ல. உண்மையில கர்த்தர் எப்தாவுடைய அந்த மதீனத்தை பார்த்து வருத்தப்பட்டிருப்பார். இன்னைக்கும் பாருங்க, கர்த்தருடைய ஜனமே நிறைய சமயங்கள் நம்ம இப்படி தானங்க செய்றோம். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருந்தா ஆண்டுட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அப்புறம் அந்த சுச்சுவேஷன் நம்மளால முடியாது. ஐயோ இப்படி சொல்லிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு சொல்லி அதுக்காக இன்னும் அதிக ரிஸ்க் எடுத்து இன்னும் பிரச்சனை போய் மாட்டிக்குவோம். அப்புறம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை குழப்பிக்கிட்டு, ஏன்னா இந்த வாழ்க்கையை வாழவே முடியல, நான் கர்த்தருக்காக தான் இவ்வளோ பாடுகளை சகிக்கிறேன்னு கர்த்தர் மேலே பழிய போட்டுட்டு இருப்போம். இல்லைங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட பேச விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரோட என்னோட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். என்ன சொல்றார் தெரியுங்களா? எமோஷனலா பேலன்ஸ்டா இருக்க நமக்கு கற்றுத் தருகிறார் அவர். எக்ஸ்ட்ரீமா பிரச்சனை வருதுன்னு பாக்குறீங்களா, இல்ல எக்ஸ்ட்ரீமா ஹாப்பினஸ் இருக்குன்னு பாக்குறீங்களா? ரெண்டுத்துல எது நடந்தாலும் சரி, நீங்க நேரா போய் தேவ சமூகத்துல உட்கார்ந்துடுங்க. எடுத்ததும் எதையுமே நம்ம பேசக்கூடாது. மனம் பதறி மனுஷன் பேசுகிற எந்த காரியத்தை குறித்தும் அவன் கணக்கு கொடுக்கணும். நம்ம தேவ சமூகத்துல துணிகரமாய் வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஆலோசனை இருக்கிறது. ஆகையால ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமா இருந்தாலும் சரி, உடனே எதையும் கமிட் பண்ணிக்க கூடாது. உடனே நம்ம எதையும் சொல்லி வாயை திறந்து பேசிடக்கூடாது. இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இது பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது, முடியும்னு சொல்லக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இது மாதிரியான காரியங்கள் வரும்பொழுது எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாத நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா? எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ண அறிந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பரிசுத்த ஆவியானவரும் அவர்கிட்ட போய் உதவி கேட்டோம்னா நம்ம எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதனால ரொம்ப ஈஸியாக நம்ம பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக குழப்பிட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை. கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுட்டேன்னு பயந்து கொண்டிருக்கீங்களா? நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். நேராக போய் தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்கள் மனசை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுங்க. அப்பா இப்படி செஞ்சுட்டேன்ப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்கப்பான்னு நீங்கள் கேளுங்க. உங்கள் பிரச்சனையை நிச்சயமாக சால்வ் பண்ணி சமாதானம் உள்ள வாழ்க்கையை நீங்கள்
வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. எப்தாவை போல நாங்களும் எங்க எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண தெரியாம ஆண்டவரே நாங்கள் ரியாக்ட் பண்ணாதபடிக்கு அப்பா உங்க வேதத்தை சரியாய் புரிந்து கொண்டு உம்முடைய மனசையும் ஆண்டவரே நீங்க விரும்புகிறதையும் புரிந்து கொண்டு சரியாய் நாங்கள் செயல்பட உங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை செம்மையான வழியில் நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.